திடீர்னு பார்த்தீங்கன்னா இந்த கம்மாக்குள்ளேருந்து சத்தம் வந்துச்சு. உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு அண்ணன் மீன் பிடிச்சிட்டு இருக்காரு. இங்கே பாருங்க, கீழே இங்கே பாருங்க, எம்மா மீன் ஆற மீன்லாம் நெளிஞ்சு போயிட்டு இருக்கு பாருங்க. இப்படி நிறைய ஆற மீன் நிற்கிது. மீன் வேற துள்ளுது பாருங்க. உள்ள எங்கே நிற்கிறாரு பாருங்க. சரியான குகம் மாரி ஒரு கம்மா. உள்ள பார்த்தீங்கன்னா டபா டுபேர் மீன் அடிச்சிக்குது. எல்லாம் கெளுத்தி. அண்ணா உள்ள இருந்து மீனை கொண்டு மீனை கொண்டு வந்து காட்டுறீங்களா? காட்டுறேன்னு சொல்றாரு, பார்க்கலாம். இங்க பாத்தீங்கன்னா எவ்வளோ ஆறா மீனை பாருங்களேன். எவ்வளோ ஆறா மீன், இவ்வளோ ஆறா மீன் வேஸ்டா போய் கிடக்கு. இந்த ஆறா மீன்லாம் நிறைய மருத்துவ குணம்னு சொல்லுவாங்க. அவ்வளோ ஆறா மீன் கிட்டத்தட்ட ஒரு 5-6 கிலோ மீன் சத்து கிடக்கு. இதுல பாத்தீங்கன்னா இந்த டேங்கர் மீனும் கிடக்கு பாருங்க. இறச்சாங்களா அந்த இது? கஷ்டப்பட்டு வந்து வேஸ்டா போச்சு. சின்னதா எதுக்கு குச்சை ஒட்டிக்கிறீங்க? பொந்து இருக்குல்ல, பொந்துக்குள்ள மீன் இருக்குமா? ஒன்றும் இல்லை, எல்லாம் போயிட்டு பேச வேண்டாம். ஒன்றும் வேணாம். இதில் எவ்வளோ நேரம் உள்ளே போய் பிடிச்சிங்க? இப்போதான் வந்து கடை என்ன மீன் உள்ள வச்சுருக்கீங்க? கெளுத்தி எல்லாமே. பா, கெளுத்தி எப்படி குழம்புக்கு எப்படின்னு இருக்கும்? நல்லா இருக்கும். கெளுத்தி ஆறாவும் இருக்கா? பனமேரி மீன் எடுத்து காட்டுங்க. அப்படியே அப்படியே எடுத்து காட்டுங்க. அப்படியே வாருங்க. 2 ஆரம் நினைச்சுன்னு அதில் ஒன்று மாடிச்சா? அப்படியே எடுத்து காட்டுங்க. வாங்க. சாக்கில் இருக்கு பாருங்க. சாக்கில் நிறையா இருக்கா? நிறைய இல்லை, பாஞ்சிச்சா? ஐயோ எங்க? ஒன்று உயிரோட இருக்கு பாருங்கண்ணா. சாக்கில் என்ன மீன் இருக்கு? இதே தான் பிடிச்சி பாருங்க. ஒரு சாக்கு மீன் பிடிச்சி வச்சிருக்கீங்களா? ஒரு சாக்கு இல்லை, சுச்சின்னு இருக்கு. அப்படியே அள்ளி காட்டு. அந்த பனமேரி மீன் காட்டுங்கண்ணா. பா, பனமேரி மீன் கடம்பு தான் எல்லா மீனும் இருக்கு. நாட்டு மீன். வீடியோ பார்ப்பேன். வில்லேஜ். ஆமாம். ஒவ்வொரு பசங்களும் போடுவாங்க. நிறைய பார்த்துருக்குறேன். இதுச்சா இதே வச்சு இருக்கு பாருங்க. ஓகே, அது உள்ள பிரச்சனை இல்லை. அப்படியே ஓரமாக அந்த ஓரமாகவே வாங்க. அப்படியே அது இங்கே போகாது, அது இங்கே போடுது. அவ்வளோதான். மாடிச்சு